வந்து சொல்லுங்க, எப்படிங்க சேது வர்ஷினியா இருந்தீங்க, சடனா வந்து காவ்யா சுஜிதா மாறின ஒரு தருணம், எப்படி இது மாறுச்சு? சொல்லுங்க நீங்க. சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க. செட்டில் தான். அது என்னன்னா ஒரு காமெடியாக இருக்கும் சொன்னால், லூடோ விளையாடி லவ் ஆயிடுச்சு. இவங்க செட்டில் டேப் கொண்டு வந்து லூடோ விளையாடுவாங்க. அப்போ அது விளையாடும் போது அப்படியே விளையாடி லவ் டெவலப் ஆயிடுச்சு. அது நார்மலா ஒரு விமன் அவ்வளவுதான். சைட் அடிப்போம். அது வர மாட்டேங்குது. நல்லா இருக்கானே யார் இந்த பையன் அப்படின்னு சைட் அடிச்சிருக்காங்க. பார்த்தேன், பட் சைட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு சும்மா ஒரு லைட்டா ஒரு மைல்டான ஒரு லுக் போட்டேன். சரி, நீங்க முதல்ல ஏன் வந்து வேற பேர் வர போறாங்க அப்படின்னு நினைச்ச உடனே சரி இல்லப்பா எனக்கு சுஜித் தான்ப்பா வேணும்னு யோசிச்சதுக்கு காரணம் என்ன? வெரி ஃபர்ஸ்ட் டே வந்து நடிக்கும் போது ஆமா, ஃபர்ஸ்ட் சீன் வந்த உடனே இப்படி கையெல்லாம் இப்படி பிடிக்கிறான். பிடிச்சிட்டு வர்ஷினி இவங்க நேம் அத்தை பொண்ணுன்றதால வந்துட்டு வர்ஷினி எப்படி இருக்க வர்ஷினி ஃப்ளர்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் சீனே வந்து இவ கையை பிடிச்சி ஃப்ளர்ட் பண்றது தான். ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன வயசுல பார்த்தது, நல்லா வளர்ந்துட்டு அந்த மாதிரிலாம். அப்போ நீ என்ன ஃபீல் பண்ணு சொல்லு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஃப்ரீ டைமில் வந்து லூடோ விளையாடுவோம். லூடோ, பப்ஜி அது மாதிரி ஏதாவது ஒன்று விளையாடிட்டு இருப்போம். லூடோவில் வந்து சீட் பண்ணுவாங்க. யாராவது அவங்கள அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் டக்குன்னு கையை பிடிச்சிருவாங்க. அவங்களா போட்டுட்டு அவங்களா மூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படியே கையை பிடிச்சி மனசை பிடிச்சிட்டாங்க. இப்படி ஒரு இதை பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. சரி பையன் கொஞ்சம் நல்லா இருக்கான், லைட்டா வந்து சைட்டு கூட சொல்லக்கூடாது, லுக்கா இருக்கா அப்படின்னு தான் பார்த்துருக்காங்க. அடுத்து கேளுங்க, என்ன தோணுச்சு முதல்ல வர்ஷினிய கேரக்டரா பார்க்குறப்போ? பழக போக இவங்களோட அந்த சைல்டிஷ்னஸ்ஸு, அப்புறம் அந்த துருன்னு இருக்கிறது, எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் உண்மையாக இருப்பாங்க, உண்மையாக பேசுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் என்னோட ஃபீமேல் வெர்ஷன் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி. இப்பெல்லாம் சொல்லாத, படி போட்டுருவோம். I decide. I go extra. Presta. Always extra. Milky Mist Cow Ghee. Taste the best. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic. கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, புதுசாக வந்து ஒரு நியூ சீரியல் K-Town கப்புள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்க கப்புள் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சீரியலை பார்த்துட்டு இருந்தோம். சடனாக பார்த்தா ரியல் லைஃப்லேயே வந்து கப்புள் ஆயிட்டாங்க. டுடே வி ஹேவ் சேது அண்ட் வர்ஷினி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து காவ்யா அண்ட் சுஜித் உங்களையும் வந்து வெல்கம் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஐ திங்க் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ நினைக்கிறது தான். ஸோ வந்து சொல்லுங்க, எப்படிங்க சேது வர்ஷினியா இருந்தீங்க, சடனாக வந்து காவ்யா சுஜித்தா மாறின ஒரு தருணம், எப்படி இது மாறுச்சு? சொல்லுங்க நீங்க. இல்ல பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க. செட்டில் தான். அது என்னன்னா ஒரு காமெடியாக இருக்கும் சொன்னால், லூடோ விளையாடி லவ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி புதுசா இருக்கே. இவங்க செட்டில் டேப் கொண்டு வந்து லூடோ விளையாடுவாங்க. அப்போ அது விளையாடும் போது அப்படியே விளையாடி லவ் டெவலப் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன ஸ்டோரி கேட்குறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செட்டுக்கு போயிருப்பீங்கல்ல, ஸோ 2 பேரும் ஃபர்ஸ்ட் போயிருப்பீங்க. அண்ட் உங்களோட இந்த காம்பினேஷன் சீன்ஸ் அப்பெல்லாம் வரப்போ யாரு வந்து இப்போ இவங்க செம சீனா இருக்காங்களே, இப்போ இவங்க கிட்ட போய் எப்படி பேசுறது, எப்படி இவங்களோட நடிக்கிறது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணது யாரு? கேளுங்க ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தாங்க. இவங்க முன்னாடியில இருந்தே இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க டே 1ல இருந்து நடிக்கிறாங்க. நான் வந்து 46th எபிசோட்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் அதில். அப்போ கேளுங்க என்ன ஆச்சு, எப்படி என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க ஆடிஷன்ல எல்லாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு பேரா வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி ஓகே, நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கு, நம்மளுக்கு இன்னும் ஒரு ஸ்டோரி லைன் எக்ஸ்ட்ரா நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப்ல இருந்தேன். வந்தாரு கேரோன்குள்ளே வந்து உட்காந்துட்டு. நான் ஆக்சுவலி லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆகி போனோம். அப்போ ஆடிஷனுக்காக வந்திருந்தாங்க. வந்தப்போ பார்த்தோம், ஓகே நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கலாம். ஓகே நம்மளுக்கு நல்ல பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏதோ இருக்கு மறைக்கிறீங்க, நாங்க திருப்பிங்க கேட்போம் அவர்கிட்ட ஸ்டோரி. சொல்லு, கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இல்லைன்னா நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டோரி கேட்போம். அது நார்மலா ஒரு விமன் அவ்வளவுதான். சைட் அடிப்போம். நல்லா இருக்கானே யார் இந்த பையன் அப்படின்னு சைட் அடிச்சிருக்காங்க. பார்த்தேன், பட் சைட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு சும்மா ஒரு லைட்டா ஒரு மைல்டான ஒரு
லுக் போட்டேன். ஓகே அது வந்து ஒத்துக்க மாட்டோங்க, நாங்க சைட் அடிக்கிறோம். எப்படியா இருந்தாலும் சரி, அப்புறம் லுக் போட்டீங்க. எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்களாம் பேர் ஓகேவா உனக்கு பேர் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. ஓகே, அப்போ வரைக்கும் இவர் சார் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இல்ல, நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டே இருந்தாங்க. திடீர்னு இல்ல அந்த பையன் கிடையாது, வேற ஒருத்தவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ அந்த பையனே இருந்தா ஓகேவா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு யோசிச்சுட்டே இருந்தா. எல்லாருமே அது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நெக்ஸ்ட் டே இவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரே பட்டாசெல்லாம் வச்சு வெடிச்சு பயங்கர வெல்கம். என்னோட இன்ட்ரோடக்ஷனே வந்துட்டு அந்த தாரத்தப்பட்ட மேளம் மாலெல்லாம் போட்டு பயங்கரமா காட்டினாங்க இன்ட்ரோடக்ஷன். ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங்ல ஹியூமர் பண்ணணும், அந்த கேரக்டர் நல்லா காமெடி ரோல் பண்ற மாதிரி வேணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. நம்ம பண்ணதெல்லாம் வந்து லீடு தான், செகண்ட் லீடு ஹீரோவெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹியூமர் செட் ஆக மாட்டார் சுர்ஜித், லுக் வைஸ் செட் ஆக மாட்டாருன்னு சேனலில் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சேனல்லே வந்து சரி அவர் நான் வில்லனாகவும் பண்ணியிருக்கேன், ஹியூமர் ரோல்ஸும் பண்ணியிருக்கேன், பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் தான், வெர்சட்டாலிட்டி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மறுபடியும் கால் பண்ணி நீங்களே பண்ணுங்கன்னு சொன்னதால் வந்தது தான். ஓகே, சரி, நீங்கள் முதல்ல ஏன் வந்து வேறு பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்ச உடனே சரி இல்லைப்பா எனக்கு சுர்ஜித் தான்ப்பா வேணும்னு யோசிச்சதுக்கு காரணம் என்ன? ரீசன் லைக் நல்ல அந்த ஒரு கிராமத்து ரோல் மாதிரி கேட்டாங்க. லைக் அந்த கிராமத்து பையன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியோட ஸ்லாங்கில், ஸோ அந்த மாதிரியான லுக்குக்கு லைக் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது ஓகே இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறமா நெக்ஸ்ட் டே இவெல்லாம் ஓகே ஆகி பட்டாசெல்லாம் வெடிச்சு பயங்கரமாக எல்லாருமே அந்த கேரக்டரை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி இவனும் வந்து இந்த பட்டை இந்த குங்குமம் இதெல்லாமே வச்சு அந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருந்தான். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டே வந்து நடிக்கும் போது ஃபர்ஸ்ட் சீன் வந்த உடனே இப்படி கையெல்லாம் இப்படி பிடிக்கிறான், பிடிச்சிட்டு வர்ஷினி இவங்க நேம் அத்தை பொண்ணுன்றதால வந்துட்டு வர்ஷினி எப்படி இருக்க வர்ஷினி ஃப்ளர்ட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் சீனே வந்து இவ கையை பிடிச்சி ஃப்ளர்ட் பண்ணுறது தான். ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வயசுல பார்த்தது, நல்லா வளர்ந்துட்டு அந்த மாதிரிலாம். அப்போ நீ என்ன ஃபீல் பண்ணு சொல்லு. ஐயோ சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நாங்க இப்ப சேர்ந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கிறோம். படப்படன்னு ஆயிட்டாங்களா? எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஷிவர் ஆச்சு. லைக் ஃபஸ்ட் டைம் எனக்கு சீரியல், நான் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சீரியல். ஸோ சீரியலில் எனக்கு ஒரு பேர் வருதுன்ற போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக பயமும் இருந்துச்சு. சரி இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக கையெல்லாம் வந்து ஷிவர் ஆச்சு. நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி ஓகே அப்படியே இருந்துட்டேன் நான். பட் நல்லா இருந்துச்சு, ஓகே ரொம்பன்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்சிச்சு, லைக் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சது. அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். நான் வந்து தீர்மானமா இருந்தேன், நான் கலாட்டாலேயே ஒரு இன்டர்வியூல எனக்கு லவ்வே வேணாம் அப்படின்னு அப்படிதான் இருந்தேன். எனக்கு வந்தா வந்து லவ்வே வேண்டாம், சப்போஸ் வந்தாலும் மேரேஜ் தான், டைரக்ட் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லி தான் லைக். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் ஃப்ரீ டைமில் வந்து லூடோ விளையாடுவோம், லூடோ பப்ஜி அது மாதிரி ஏதாவது ஒன்று விளையாடிட்டு இருப்போம். லூடோவில் வந்து சீட் பண்ணுவாங்க, யாராவது அவங்கள அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் டக்குன்னு கையை பிடிச்சிருவாங்க, அவங்களா போட்டுட்டு அவங்களா மூவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படியே கையை பிடிச்சி மனசை பிடிச்சிட்டாங்க. இப்படியே ஒரு இதை எதிர்பார்க்க அவங்களுக்கு வந்து உங்களை பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு, சரி பையன் கொஞ்சம் நல்லா இருக்கான், லைட்டா வந்து சைட்டு கூட சொல்லக்கூடாது லுக்கா இருக்கா அப்படின்னு தான் பார்த்துருக்காங்க. அடுத்து கேளுங்க, என்ன தோணுச்சு முதல்ல வர்ஷினிய கேரக்டரா பார்க்குறப்போ? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, ஏன்னா நான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீரியல், நான் ஃபர்ஸ்ட் பேரு, நான் சைல்டு ஆர்டிஸ்ட், எனக்கு சீரியல்ல அதனால இவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு 17 to 18 மேரேஜ் நடந்துருச்சு ஆல்ரெடி ஹேப்பன்ட். ஆமா, நான் ஒரு 27 இயர்ஸாக இருக்கேன் ஃபீல்டில் தான். சைல்டு ஆர்டிஸ்ட்ன்றதால நிறைய பேர்ஸ் நிறைய அது. வாரிசு வந்து எனக்கு 59th சீரியல், 59வது சீரியல். எனக்கு அது பெருசாக எதுவும் தெரியல, இவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி இருந்துச்சு, கூஸ் பம்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னோம். அது மாதிரிலாம் இல்லை, நார்மலாக நம்ம எப்பயும் பண்ணுறது தானே. ரொமான்ஸ்னால் சொல்லவே வேணாம், யாரடி நீ மோகினியில் நிறையா ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, அது எனக்கு பெருசாக தெரியல. பட் பழக போக போக இவங்களோட அந்த சைல்டிஷ்னஸ்ஸு, அப்புறம் இந்த துருன்னு இருக்கிறது, எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் உண்மையாக இருப்பாங்க, உண்மையாக பேசுவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் என்னோட ஃபீமேல் வெர்ஷன் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி. இப்பெல்லாம் சொல்லாத, படி போட்டுருவாங்க. துருன்னு இருப்பாங்க, அவங்களோட ஆக்டிவ்னஸ் துருன்னு இருக்கிறது, ரொம்ப இந்த சைல்டிஷ் பிஹேவியர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதால அது டெவலப் ஆகிடுச்சு லவ்வா. ஓகே, ஒரே ஒரு சொல்லுங்க. இந்த வாரிசு சீரியல்ல வந்து நீ ஒரு என்ன தவிர்த்து நீ ஒருத்தரை வந்து ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது சைட் அடிச்சுன்னா யாரை சொல்லு?
நல்லா இருக்குங்க. எனக்கு தேவை அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க எனக்கு. அவங்க இல்லைங்க, அவங்க வந்து கல்யாணம் ஆன பொண்ணு, புரியுதா? இப்போ நம்ம அதை சொல்ல முடியாது. சைட்லாம் அடிக்கலாம், தப்பு கிடையாது தானே, அழகா இருந்தா பார்க்கலாம். சொல்லுங்க. சைட் அடிச்சது வந்து நல்லடி நீ. சக்தின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எனக்கு தங்கச்சியா நடிச்சாங்க. அது எப்படி நம்ம சொல்ல முடியும் தங்கச்சியா நடிச்சவங்கள சைட் அடிச்சுட்டு? எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சைட் அடிச்சேன். அப்புறம் தான் எனக்கு தங்கச்சி கேரக்டர்னு சொன்ன உடனே மனசை திடப்படுத்திக்கிட்டேன். ஓகே, சரி, ஓகே. நீங்க வந்து இவ்வளோ சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்க. 59th சீரியல் தான் வந்து உங்களுக்கு வாரிசு. அப்படின்றப்போ நீங்க நிறைய பேரை கிராஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விமனை கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படின்றப்போ எதனால வந்து காவ்யா தான் வந்து லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கான ஒரு காரணம்? அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏஜோட மெச்சூரிட்டின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறையா லவ் வந்திருக்கு, நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா பொண்ணை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஒரு ஏஜோட மெச்சூரிட்டியில் வந்து சரி இவங்க தான் ஃபிக்ஸடுன்னு சொல்லிட்டு அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. அவங்க பேசின விதம், பழகின விதம், ஃப்ரெண்டாக இருக்கும்போதே என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்லை. அவங்களோட எல்லாமே எனக்கு தெரியும். அந்த விஷயம் நிறையா மறைப்பாங்கல்ல. யூஸ்வலாக கேர்ள்ஸ் வந்து எல்லாமே ஓப்பன் அப்பாக சொல்ல மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கா. ஏன்னா அப்போலாம் ரொம்ப நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். யாரும் டக்குன்னு லிட்டரலாக எதுவுமே சொல்லிட மாட்டாங்கல்ல. உண்மையாக இருந்தா ட்ரஸ்ட் பண்ணி சொன்னது. அவங்க ஃபேமிலியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். ஆமா, என்ன அவாய்ட் பண்ணிட்டாங்க என் ஃபேமிலியில ஃபுல்லா. இவனதான் எங்க அத்தையில இருந்து, எங்க அம்மால இருந்து, எங்க அப்பால இருந்து எல்லாருக்குமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படிங்க நீங்க கேட்டீங்களா இல்ல என்னங்க நான் தான் உங்க வீட்டு பொண்ணு, எனக்கு கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் என்னதான் அப்படி சொல்லுவாங்க. யூஸ்வலா என் தம்பியை கூட அவ்வளவா சொல்ல மாட்டாங்க. நான் தான் வந்து பெட்டா இருந்தேன் ஆக்சுவலி. இவன் வந்ததுக்கு அப்புறம் இவனதான் எங்க அத்தைலாம் கொஞ்சம் செல்லும் அப்படின்வாங்க. சரி, நீங்க வந்து தடுப்பீங்களா மாட்டீங்களா அதெல்லாம் பண்ணாம? நான் இப்படியேதான் ஸ்டன் ஆகி இப்படியேதான் இப்ப நான் எதுக்கு இருக்கேன் இந்த குடும்பத்துல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவாய்ட் பண்ணிட்டாங்க என்ன. சரி, ஃபர்ஸ்ட் கூட்டு போனப்பே வந்து அப்ப சொல்லிட்டீங்களா லவ் தான் பண்றோம், மேரேஜ் பண்ணிக்க போறோம், இல்ல ஃப்ரெண்டா இன்ட்ரோடியூஸ் ஆனீங்களா? இல்ல, அது என்னன்னா ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நான் சும்மா நான் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண நிறையா அப்பப்போ சில பிட்டெல்லாம் அப்படியே போடுவேன் ஃபேமிலிக்குள்ள. இல்ல ஃபோன் கால்ஸ்ல இருக்கும்போது பேசும்போது. ஆக்சுவலி இவன் வந்து ரொம்ப ஓப்பன் டைப். யாரா இருந்தாலுமே சீக்கிரமா ட்ரஸ்ட் பண்ணிடுவான், நல்லா ஜாலியா பேசிடுவான். அவங்க வந்து ஆப்போசிட் சைட்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியாது. பட் நான் பார்த்திருக்கேன், அவங்க வந்து இந்த பக்கம் ஒரு கோல் போடுவாங்க, இங்கேயும் ஒரு கோல் போடுவாங்க. நான் அப்போ சொல்ல, நீ வந்து எல்லார்கிட்டயுமே இப்படி இருக்காத, எல்லாருமே வந்து நல்லவங்க கிடையாது. ஸோ நீ வந்து யார் யார்கிட்ட எப்படி பேசணுமோ லிமிட்டாக பேசணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ இருந்துக்கோ, அப்போதான் கரெக்டாக. இல்லைனா வந்து உங்ககிட்டயே நல்ல மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் மாற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். ஒரு கப் காஃபி வாங்கி கொடுத்து ஒரு அட்வைஸ். அந்த அட்வைஸ் வந்து வா நம்ம காஃபி சாப்பிடலாம், மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங் கூப்பிட்டது இவங்க தான். அவங்க தான் காஃபி சாப்பிடுங்க. என்ன அது அவுட்டிங் தாங்க, அது எங்களை பொறுத்த வரைக்கும் அவுட்டிங் தான். காஃபி சாப்பிடலாம் வான்னு கூப்பிட்டுட்டு அங்க போகும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அட்வைஸ் பண்ணாங்க. சரி இப்படிலாம் இருக்கு, எல்லாரையும் நம்பாத. ஆக்சுவலா அதுவும் ஒரு ரீசன் தான். ஓகே, நம்ம மேல இவ்வளவு கன்சர்னா இருக்காங்களே, இவ்வளவு அக்கறையா இருக்காங்களே. கன்சர்ன்லாம் இல்ல, ஆஸ் ஒரு ஃப்ரெண்டா நான் வந்து கண்டிப்பா ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அட்வைஸ் கொடுப்பேன், அவங்களே எனக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அட்வைஸ் கொடுத்தேன். நான் வந்து யாரை வேணா லவ் பண்ணுவேன், ஆனா வந்து சுர்ஜிதை மட்டும் லவ் பண்ணவே கூடாதுன்னு இருந்தேன். ஏன்? ஒய்? ஆமா, இவன் வந்து இவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிளஸ் நான் வந்து நம்மளே பார்த்துருக்கோம்ல சினிமானா எப்படி, லைக் சினிமால இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் தெரியும்ல ஓரளவுக்கு. ஸோ அதனால வந்து வேண்டவே வேண்டாம், யாரா இருந்தாலும் சரி சினிமால இருக்க பசங்களே வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். மீடியா பீப்புள் வேண்டாம். ஆமா. ஸோ பட் ஒரு டைமுக்கு மேல வந்து லைக் நிறைய பேசும்போது லைக் இவனும் ஓகே நல்லவன் தான், நல்ல பையன் தான். அவங்க வந்து என்ன வந்து ப்ளே பாயா நினைச்சிட்டாங்க. பாருங்க வெளிப்படையா இருக்காரு அவரு, டிரான்ஸ்பரண்டா. இல்ல ஆக்சுவலா நான் ப்ளே பாய் இருந்தேன்தான். என்னங்க இவ்ளோ டிரான்ஸ்பரண்டா? உண்மையை ஒத்துக்கணும்ல, அதான் சொல்றா இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா. எனக்கு அப்படி இல்ல. இதுல என்ன நல்லவன், நான் வந்து ராமரு, எனக்கு எதுவுமே பொண்ணுங்களாலே அப்படிலாம் கிடையாது. நான் அப்படிதான் இருந்தேன். எப்ப எவ்வளவு இயர்ஸ்க்கு முன்னாடி? இவளை பாக்குறதுக்கு முன்னாடி இருக்கு அப்படிதான் இருந்தேன். அப்ப காவியா நினைச்சது தப்பு கிடையாது. அப்படிதான் இருந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க வேண்டாம் லவ் பண்ணாது, சினிமா பீப்புள் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் லவ் கிடையாது என் லைஃப்ல, லவ்வே வேண்டாம். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன்னா அது மேரேஜா மட்டும்தான் இருக்கணும், லவ்வா இருக்கக்கூடாது. நான் இவங்கிட்டே சொல்லி காரணம் இருக்கா அதுக்கு?
லைக் நானும் வந்து நிறைய லவ்ல வந்து லைக் அடிபட்டு வந்தாச்சு. பிரேக்கப்ஸ் அந்த மாதிரி ஆமா. ஸோ அதனால வேண்டாம், நிறைய டாக்ஸிக்கா ரொம்ப ஒரு நம்மளோட கேரக்டர் இது இருக்கவே இருக்காது. நம்ம வந்து ரொம்ப காமா சாஃப்டா அப்படி இருப்போம். அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி விட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து லவ் வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் சர்டன் ஆஃப் திங் நான் நிறைய பேருக்காக மாத்திட்டு இருந்திருக்கேன் என்னோட கேரக்டர். ஸோ எனக்காக ஒரு பர்சன் வந்து நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதை நம்ம ரொம்ப வந்து மதிக்கணும். ஸோ அப்படி தான் வந்து ஓகே நம்மளுக்காக மாற்றிக்கிறாங்க. ஓகே நான் அப்போ கூட அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, லவ் வேண்டாம், லவ் வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்கு. உனக்கு வந்து உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கணும்னா வீட்டில் வந்து கேளு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசு, அவங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் அப்ரோச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் ப்ரொப்போஸ் பண்ணதே அது வேற மாதிரி. நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். ஷூட் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு நைட்டில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம். அப்போ வந்து பேசிகிட்டு இருந்தோம். அவளோட பாஸ்ட் லவ்லாம் சொல்லியிருந்தேன், என்னோட பாஸ்ட் லவ்லாம் சொல்லியிருந்தேன். நான் வந்து டக்குன்னு திடீர்னு காவியா நான் சொல்லணும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இல்லை அதெல்லாம் லவ்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட், டக்குன்னு நிறுத்திட்டா. இல்லை நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது, விடலை. நான் தான் சொல்ல வந்தேன், இல்லை காவியா உனக்கு ரொம்ப எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து அப்படின்ற வேணாம் அது மட்டும் சொல்லாத, எனக்கு தெரியுது லவ் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் டோட்டலாக வந்து நம்பவே மாட்டேன், அது மட்டும் சொல்லாத, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். நான் சொல்ல வரேன், நான் லவ் பண்ணுறேன்னு ஒன்று சொல்லி, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லலை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓகேவா தப்புன்னு கேட்டேன். அது 2 செகண்ட் அப்படியே பார்த்துட்டு நம்பலை, வீட்டில் பேசு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை அவளால் அது ப்ராசஸ் பண்ண முடியல. ஸோ விளையாட்டுக்கு சொல்கிறானா இல்லை சீரியஸாக சொல்கிறானா, நம்மளோட ஹிஸ்ட்ரி அப்படி, அதனால இது உண்மையா இல்ல வந்து இதுவும் வந்து பொய்யா அந்த மாதிரி ஒரு உண்மைதானா இல்ல சும்மா வந்துட்டு ஏதாவது சொல்றானா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே தான் இருந்தா. அதுக்கப்புறம் நிறைய மைண்டுக்குள்ள போட்டு சரி இருங்க அவங்களுக்கே சரி ஓகேப்பா வந்து இந்த மாதிரி சாப்பிட போயிருக்கீங்க, இட் வாஸ் நார்மல் டின்னர் டேட் அந்த மாதிரி இருந்தப்போ சடனா வந்து அவரு இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்துக்கே டைரக்டா சொல்றாரு. எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க அந்த மொமெண்ட்? டு பி ஃப்ராங்க் நான் ரொம்ப பிளாங்காக அப்படியே தான் கேட்டுகிட்டே இருந்தேன். நான் அப்போ கூட அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இல்லை என்னோட டிசிஷன் நீங்கள் எதுவுமே கிடையாது, என் 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசு, எங்கள் அம்மா கிட்ட பேசு, எங்கள் அப்பா கிட்ட பேசு, அவ்வளோதான். இது என்ன ஃப்ரெண்ட்ஸு புதுசா? அவங்களுக்கு வந்து 2 பேர் இருக்காங்க. ஆமா அந்த ஒரு 2 பெண்கள் போட்டோஸ் வித்அவுட் அந்த 3 ரோசஸ் படத்துல வர மாதிரி ரிஹானா சங்கீதான்னு சொல்லிட்டு என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் லவ்லாம் ஓகே, நீ கல்யாணம் பண்ணிக்கிற சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் எனக்கு அப்பா அம்மா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். அப்பா அம்மாவுக்கு அடுத்து 3rd and 4th ஸ்டேஜில் அவங்கள தான் வச்சுருக்கேன், ரிஹானா சங்கீதா. அவங்க பார்த்து ஒன்று ஓகே சொன்னாதான், அவங்களுக்கு ஒன்று பிடிச்சாதான் வந்து நான் வந்து உன்னை கல்யாணத்துக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன், இந்த மாதிரி சொன்னாங்க. எங்க இப்போ வந்து சரி ஓகே எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சா ஓகேன்னு சொல்லல, இது என்னங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சாதான் கல்யாணம்? என்னன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து அப்பா அம்மாவை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து 0% அந்த ஒரு ஃபேக்கா இல்லாம எல்லாமே 0% ஒரு விஷயம் கூட மறைக்காம அப்படி இருந்த ஒரு 0% என்னோட 2 பேர் தான் வந்து அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு எல்லாமே தெரியும், என்னோட அப்ஸ் என்ன டவுன்ஸ் என்ன எல்லாமே தெரியும். ஸோ அதனால வந்து நீ ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசு, அவங்களுக்கு என்னோட கேரக்டர் என்னன்னு தெரியும், ஸோ அது செட் ஆகுமா என்னன்றது என்னை விட அதிகமா அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால அவங்க ஓகே, அவங்க 2 பேர் சொன்னதுமே வந்து உனக்கு பிடிச்சிருக்கா ஓகேவா, உனக்கு ஓகேனா ஃபர்தரா நீ வந்து வீட்டில் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து லைக் ஓகே ஓப்பனா போய் இது வரைக்கும் என்னோட எந்த ரிலேஷன்ஷிப்பும் நான் வீட்டில் வந்து ஓப்பன் அப் பண்ணதே கிடையாது, போய் கேட்டதுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ப்ரப்போஸ் வந்துச்சு. ஸோ அது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் உங்ககிட்ட பேச சொல்றேன், உங்களுக்கு ஓகேனா கல்யாணம் அடுத்து என்னவோ அதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் பேசினேன். அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் வந்து மேரேஜே வேண்டாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கான். வீட்டிலலாம் வந்து நான் இப்போ நிறைய பேர் எல்லாரோட பேரண்ட்ஸ் மைண்ட் செட் என்ன, ஒரு சர்டன் ஆஃப் ஏஜ் வந்ததுக்கு அப்புறமா நீ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்டிலலாம் நான் வந்து ஒரு 25 வரைக்கும் வந்து நான் மேரேஜே வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் வந்து இப்படியே வந்து ஜாலியாக என்னோட ஒர்க் என்னவோ நான் அதை பார்த்துட்டு எங்கேயாவது போகணுன்னா ட்ராவல் பண்ணணுன்னா தனியாக ட்ராவல் பண்ணிட்டு நான் பட் என்னோட லைஃப் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி தான் எங்கள் வீட்டில் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எங்கள் வீட்லேயும் நிறைய அலைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க, பார்த்தாங்க. எதுக்கு ஏதோ நான் வந்து வேண்டாம், எனக்கு தேவையே இல்லை, எனக்கு மேரேஜே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் நான்.
அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் நான் திடீர்னு இப்படி சொன்ன பிறகு அவங்க வந்து காலையில் Please, இருந்துட்டாங்க, பண்ணிக்கோ. தயவு செஞ்சு பண்ணிக்கோ, அப்படியே நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இவன் வந்து முஸ்லீம் ஆக்சுவலி, நான் வந்து அப்படியா? ஹிந்து. ஓகே. ஸோ முஸ்லீம் ஹிந்து எப்படி வீட்டில் ஒத்துப்பாங்க இன்டர் கேஸ்ட் விட இது இன்டர் ரிலீஜியன் ஆமா ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் இதுல actually அது. நீங்க எங்களோட என்கேஜ்மெண்ட் வீடியோலயே பார்த்துருப்பீங்க, நிறைய இந்த சைடு நிறைய குர்காஸ் போட்டுட்டு ஆமா, இருப்பாங்க, ஆமா. இந்த சைடு ரெண்டும் கலந்துதான் நடந்துச்சு. ம். எவ்வளோ ரிலீஜியஸாலாம் இருக்க மாட்டோம் வீட்டில், எல்லா சமயம் எம்மதமும் சம்மதம் தான். ஓகே. அவங்க வீட்டில் ஓகே எல்லாருமே சில் தான். எங்கள் வீட்டிலலாம் எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் நான் ஏதாவது ஒரு பையன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறேன்னா கூட ஐயோ பேசக்கூடாது அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு போய் சொல்கிறதுக்கே பயமாக இருந்துச்சு. அண்டு ஒரு வழியாக வந்து சரி ஓகே கல்யாணம்னு வந்துட்டியா, சரி ஓகே எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, பையன் நல்ல பையனா, ஓகே அவ்வளோதான். ஆனா எதுவும் வேற கேட்கல. எதுவுமே கேட்கல. கேட்கல. நல்ல பையனா ஓகே கல்யாணம் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு நாள் பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாங்க, ஐயப்பன் பூஜை. ஐயப்பன் பூஜை, அவங்க வீட்டில் மாலை போடுறதுக்கு. சும்மா பார்க்க வாங்க அப்படின்னு, சாமி பார்க்க வாங்க. சும்மா போனது தான், பேசணும்லாம் இல்லை. அப்புறம் அங்கே போகிறோம், அவங்க வீட்டில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி காவியா நீங்கள் தானே பேசி சும்மா ஒரு இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த நான் இன்ட்ரோலயே எல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, எல்லாருக்கும் அது பிடிச்சிருச்சு. இன்ட்ரோடக்ஷன் இல்லாம இன்னும் ஒரு ஸ்டேஜ் மேல போய் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டேட் என்கேஜ்மென்ட். பொண்ணு அந்த பார்க்க போற அளவுக்கு மாதிரி அந்த அளவுக்கு என்ன கூப்பிட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. ஆமா. ஒரு உள்டாவா பாத்தீங்களா இல்லையா? இல்ல ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், பூஜைக்குன்னு கூப்பிட்டாங்க. அங்க போன உடனே அங்க வந்து எங்களுக்கு பிரியாக்கான்னு இருக்காங்க. எப்படி வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அந்த மாதிரி ஒரு இவங்க ரெண்டு பேரும் ஆமா. சொல்றது தான் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி, அடுத்து எங்க ஒரு வீட்ல பிரியாக்கா, அடுத்து எங்க வந்து அக்கா தான். எங்க அம்மா அப்பாவோட பிரியாக்கா தான் மெயின். பிரியாக்கா வந்து உன்னை இன்டர்வியூ எடுப்பாங்க, எத்தனை பேருமா இருக்காங்க உங்க டீம், உங்க ஃபேமிலில? இன்டர்வியூ எடுப்பாங்க, லிட்டரலா இன்டர்வியூ மாதிரி தான் எடுத்தாங்க. எதனால உங்களுக்கு காவியாவை பிடிச்சது, எதை பார்த்து நீங்க காவியாவை லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க, எதை பார்த்து நீங்க மயங்குனீங்க, லைனா வந்து ஏய், அப்படியெல்லாம் கேட்கல. நீங்க காவியாவை கடைசி வரைக்கும் கற்கலகாம பார்த்துட்டீங்களா, பாத்துட்டீங்களா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, ஒருவேளை ஷூட்டிங் நீங்க சின்ன வயசுல இருந்து ஷூட்டிங்ல தான் இருக்குன்றீங்க, ஒருவேளை உங்களுக்கு ஷூட்டிங் வேலை இல்லாம போச்சுன்னா எப்படி காவியாவை காப்பாத்துவீங்க? அப்பா, யாருப்பா அந்த பிரியாக்கா? ஆமா. எனக்கு யாரு? ஆமா, நானும் வந்து அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் பயப்படாத மாதிரியே நடிச்சிருக்கு. டக்கு டக்குன்னு சொன்னேன், நிறைய ஆன்சர்லாம் பண்ணேன். நான் பார்த்துப்போங்க ஒன்றும் இல்லைங்க. கண் கலங்காம ஆமா, பாத்துக்கிறேங்க. நான் ஷூட்டிங் குழந்தையிலேருந்து நடிச்சு ஷூட்டிங் போய் தான் நான் கார் வாங்கினேன், வீடு வாங்கினேன். வேலை இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. அதாவது வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு அது பிரச்சனையே இல்லைங்க. அவங்கள இவன் விஜய் கூட எல்லாம் நடிச்சிருக்கான். என்ன படத்துல? உதயால அது நடிக்கல, அது ஆக்சுவலா ஒரு டான்ஸ். அது பூக்குமலரை கைகள் குலுக்கின்னு உதயால வந்து ஷோல்டர்ல வச்சுட்டு விஜய் சார். குழந்தை இல்ல. ஓ, அந்த குழந்தை நீங்களா? ஆமா, உதயால வா, சூப்பருங்க. படங்கள் பண்ணிருக்கேன். லாஸ்டா நடிச்சிருக்கான். த்ரிஷா கூட சொல்லுங்க. மனசெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படம் வந்து அள்ளி தந்த வானம், பிரபுதேவா சார் படம். அதுல விவேக் சார் கூட ஒரு காமெடி ட்ராக் ஒன்று வரும். ஓகே. பாரதியார் போட்டோ காமிச்சது யாருன்னு கேட்பாரு, ஜென்டில்மேன் கேட்டி குஞ்சுமோன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஃபெமிலியரான காமெடி. ஆமா ஆமா. ஓ, அந்த குழந்தை நீங்க தானா? அப்பா, ஆமா, நிறைய டான்ஸ்ல சீக்ரெட்ஸ் பண்ணது. இருக்கு போல. லாஸ்டா சீமராஜா பண்ணேன். ஆ. சமந்தாவோட ஃப்ரெண்டா பண்ணியிருந்தேன் சீமராஜால. Okay. மச்சக்கண்ணி சாங்ல கூட வருவேன். வா, சூப்பருங்க. நிறைய பேச பேச serials தான். அவரை பத்தி ஒரு தனி இன்டர்வியூ எடுக்கணும் போலயே ஆமா. இல்ல? ஓகே. I decide. I go extra. Presta. Always extra. Milky Mist Cow Ghee. Taste the best. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic,